Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு ஹெல்தியான பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கோதுமை ரவா பாயாசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சிரலாம். அதுக்கு 1 கப் நான் பொடிச்ச வெல்லத்தை எடுத்துர்க்கேன். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது நம்ம எது பாகு பதம்லாம் காய்ச்ச போறதில்ல, ஜஸ்ட் இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தா போதும். அந்த அளவுக்கு மட்டும் காய்ச்சிக்கோங்க. பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி வந்தா போதும். ஏன்னா வெல்லத்துல தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதை நம்ம வடிக்கிறதுக்காக தான் இது. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிரலாம். இப்போ ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. pan ஹீட் ஆனது இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை தனி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நம்ம ரவை வறுத்தரலாம். நான் 1/2 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா இதை வறுத்தரலாம். சிம்மில் வச்சுட்டு ரவை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம 1/2 கப் ரவை எடுத்தோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி உள்ளே ஊற்றிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரவையை நல்லா வறுத்துட்டோம், அதனால் வேறு எதுவும் கட்டியில் பிடிக்காது. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுருங்க. நல்லா வறுத்துட்டுனால ரவை எதுவும் குலையாது. சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க, சரியாக இருக்கும். இடையில எடுத்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். பாருங்கள் ரவை நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் திருப்பவும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த வெள்ளம் நல்லா சேர்ந்து வரும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடான பால் தான் சேர்த்துக்கணும். நல்லா சூடான பால், நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது. ஜஸ்ட் நல்லா கலந்து விட்டுருங்க போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவா பாயாசம். வெல்லம் சேர்த்துருக்கறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.